வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோனி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி wf-ls900N அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து அவ்வளோ டிசைன்லாம் கொடுக்கல. சார்ஜிங் கேஸ் வந்து நார்மலான சார்ஜிங் கேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து அந்த கவரில் வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் லென்த்தாக ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது 2 விதமான கலரில் ஒர்க் ஆகும். நீங்கள் அது மூலமாக சார்ஜிங் இண்டிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இதில் மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு கொடுத்ததுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லலாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது கண்ணை மூடிட்டு சார்ஜரை மாட்டலாம். எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து லைட்டை போட்டு தான் சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மாற்றி பின்ன மாட்டிட்டீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸுமே டைப் சி கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு தான் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் சி போர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களோட மொபைலில் மட்டுமே இந்த ஏர்பட்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில நேரத்தில் கனெக்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி கனெக்ட் ஆகிரும். அப்படி கனெக்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரீசெட் பட்டன் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏர்பட்ஸ் வந்து ரீசெட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகீழ சார்ஜிங் கேஸை கவுத்துனா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜிங் கேஸை விட இந்த ஏர்பட்ஸ் கீழே விழவே மாட்டுக்கு. அதில் உள்ள மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கையை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும்தான் அந்த ஏர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் எப்படி கீழே விழுது. அந்த விதத்தில் இதோட மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்பவே அற்புதமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏர்பட்ஸை வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சோனியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்ட எல்லா ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அது கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. 3 விதமான கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, பெய்கி, அப்புறம் ஒயிட் அப்படின்னு சொல்லி 3 விதமான கலரில் கொடுத்துருக்காங்க. 3 கலருமே பார்த்தீங்கன்னா மேட் கலரில் கொடுத்துருக்குது. ரொம்பவே ப்ரீமியமாக லுக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் ஏர்பட்ஸ் வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காதுலையும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்பை சைஸை எடுத்து காதில் மாட்டினா மட்டும்தான் காதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா தானு வேறு சைஸில் மாட்டினீங்க அப்படின்னா காதில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபிட் ஆகாது. உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டி காதில் மாட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. நீங்கள் தைரியமாக ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜாக்கிங் போகலாம், என்னென்ன பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் காதை விட்டு கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரெயினில் போகலாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக அந்த ஏர்பட்ஸை காதில் மாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டு வந்து 95% வரைக்கும் அவ்வளோ சவுண்டையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அவ்வளோக்குள்ளே இது நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மைக் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் மைக்காக கொடுத்துருக்கனால கால் குவாலிட்டி வந்து நீங்கள் தைரியமாக எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனன்ட்டு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் பைக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, வெளியே எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக கால் பேசலாம். உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனன்ட்டு கேட்கும். ஸோ நீங்கள் இந்த ஏர்பட்ஸ் மாட்டிட்டு எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கவலையே படாமல் நீங்கள் தைரியமாக கால் பேசலாம். பைக்கில் போகிறப்ப கூட கால் பேசலாம். அந்த விண்டு சவுண்டு வந்து ஆப்போனன்ட்டு கேட்காத மாதிரி தான் அந்த வடிவம் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ஏர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ ஹை குவாலிட்டி மூவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக விளையாடலாம், படம் பார்க்கலாம், எதுனாலும் பண்ணலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ எந்த ஒரு லேகிங்கோ மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுத்ததுனால ரொம்ப அட்வான்ஸ் ஆப்ஷனாக தான் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் கனெக்டிவிட்டி பற்றி எந்த ஒரு ஒரியும் பண்ண வேண்டாம். அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்டேபிள் கனெக்ஷனாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் குடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இயர்பட்ஸ வந்து அட் அ டைம்ல 2 கேட்ஜெட்டோட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அட் அ டைம்ல உங்க லேப்டாப்போடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி 2 விதமான கேட்ஜெட்டோடையும் நீங்க இந்த இயர்பட்ஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் தான் குடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலா குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க அது மூலமா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாத்திக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாத்திக்கலாம். அப்புறம் லாங் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்க ஈஸியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் வந்து 3 விதமான ஆப்ஷன் மோடு குடுத்துருக்காங்க. எந்த மோடுலாம் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கன்செஷன் மோட், ஆம்பியன்ட் மோட், அப்புறம் டாக் த்ரூ மோடுன்னு சொல்லி 3 மோடு குடுத்துருக்காங்க. நாய்ஸ் கன்செஷன் மோட நான் முதல்லயே சொன்ன மாரி, நீங்க எவ்வளோ க்ரௌட்ல இருந்தாலும் சரி, நாய்ஸ் கன்செஷன் ஒரு தடவ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுத்தி நடக்கிற சவுண்ட ஃபுல்லா டம்ப் பண்ணிட்டு, உங்கள ஒரு தனி உலகத்தில இருக்க மாரி இருக்கும். ஆம்பியன்ட் மோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் இயர்பட்ஸ காதுல மாட்டிட்டு நீங்க ரோடு கிராஸ் பண்றீங்க, இல்லன்னா யார்ட்டயாவது பேச போறீங்க அப்படின்னா, வெளிய நடக்கிற சவுண்ட வந்து உங்க காதுல நீங்க இந்த இயர்பட்ஸ் எடுக்காமயே கேட்க வைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆம்பியன்ட் சவுண்ட் குடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு இயர்பட்ஸும் நீங்க காதுல மாட்டிட்டு யார்ட்டயாவது பேச போனீங்க அப்படின்னா, அவங்க பேசுறது அவ்வளவா உங்க காதுல கேட்காது. அதேபோல நீங்க ரோட்ல நடந்து போனீங்கன்னா, வெளிய வண்டி போற சவுண்ட்லாம் கேட்காது. ஆனா இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் இருக்கிறதுனால, ஏதோ நீங்க இயர்பட்ஸே இல்லாத மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு டெக்னாலஜியா அந்த ஆம்பியன்ட் சவுண்டுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்க ரோட் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆம்பியன்ட் பட்டன் சவுண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, வெளிய நடக்கிற சவுண்ட வந்து ஏதோ லைவா நீங்க கேட்குற மாரி 2 கொஞ்சம் வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா உங்க காதுக்குள்ள கேட்குற மாரி இந்த இயர்பட்ஸ் வந்து இந்த சவுண்ட வந்து உங்க காதுல ஒலிக்க வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆம்பியன்ட் சவுண்டு. டாக் த்ரூ மோட்னா எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யாரோ உங்கள்ட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா, நீங்க யார்ட்டயாவது பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க வாய்ஸ சென்ஸ் பண்ணிட்டு சடனா நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு வால்யூம் வந்து சடனா ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிரும். அப்புறம் நீங்க பேசி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு சைலண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பழைய எவ்வளோ சவுண்ட் வச்சீங்களோ, அந்த சவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது பேர் டாக் த்ரூ மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதில ஒரு நியூ டெக்னாலஜி வேற குடுத்துருக்காங்க. நீங்க இந்த காதுல மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெளிய ஏதாவது சத்தமான இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க காதுல வந்து வால்யூம கூட்டவோ, குறைக்கவோ ஆட்டோமேட்டிக்கா பண்ணி குடுக்கும். நீங்க இயர்பட்ஸ டச் பண்ண தேவையே இல்ல. நீங்க ரொம்ப சத்தமான ஏரியால போறீங்க அப்படின்னா, அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சைலன்ட்டான ஏரியால இருந்து நீங்க பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது ஒரு சிறந்த ஆப்ஷனா தான் இதில குடுத்துருக்காங்க. அதேபோல சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு தனியா ஒரு ப்ராசஸரே குடுத்துருக்காங்க. சோனிஸ் இன்டிகிரேட்டட் ப்ராசஸர் V1ன்னு சொல்லி ஒரு சிப்பே இந்த இயர்பட்ஸ் உள்ள குடுத்ததுனால, ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த இயர்பட்ஸ்ல நீங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து பேஸா இருக்கட்டும், ட்ரிபிள்ஸா இருக்கட்டும், வோக்கல்ஸா இருக்கட்டும் எல்லாமே டீசென்ட்டா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் பேஸா குடுத்துருக்கிறதுனால, எவ்வளோ ஃபுல் சவுண்ட் வச்சு நீங்க கேட்டா கூட காது வலிக்காது. அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இதில குடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல் சவுண்ட் வச்சு எவ்வளோ நேரம் கேட்டா கூட, கொஞ்சம் கூட உங்க காதே வலிக்காது. பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பஞ்சியா குடுத்துருக்கனால, நீங்க இயர்பட்ஸ எவ்வளோ நேரம்னாலும் காதுல வச்சு பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு காது வலியோ, தலைவலியோ எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாம இதில ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX4 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் குடுத்துருக்காங்க. நீங்க அது மூலமா சப்போஸ் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்ல சைக்கிளிங் போறீங்க. சைக்கிளிங் பண்ணும்போது ஹெல்மெட்குள்ள மாட்டியிருக்கீங்க. அந்த மாரி டைம்ல வேர்வை தண்ணி வந்தா கூட இந்த இயர்பட்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாம நீங்க பீச்ல விளையாண்டுட்டு இருக்கிறப்போ லைட்டா மழை தண்ணி பட்டா கூட எதுவுமே ஆகாது. ஆனா, ஆழமா கெட்டி கிடக்கிற தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பத்தி பார்ப்போம். நீங்க இத ஒரு தடவ சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 20 மணி நேரம் அதாவது 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர்பட்ஸ மட்டும் காதுல வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, 6 மணி நேரம் அதாவது 6 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதில வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகுறதுனால, நீங்க வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டா போதும், 60 நிமிஷம் வரைக்கும் அதாவது 60 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். நீங்க பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஆட்டோ ப்ளே ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் காதுல மாட்டி நீங்க பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இயர்பட்ஸ உங்க காத விட்டு வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வந்து பாஸ் ஆயிரும். அப்புறம் நீங்க திரும்ப எப்போ நீங்க இயர்பட்ஸ காதுல மாட்டுனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் சொல்லி இதில குடுத்துருக்காங்க. இதோட வெயிட்ட பார்த்தீங்கன்னா, வெறும் 5 கிராம் தான் குடுத்துருக்காங்க. பார்க்க தான் பெருசா இருக்கும். ஆனா வெயிட்ட பார்த்தீங்கன்னா, வெறும் 5 கிராம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இத காதுல மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துல உங்க காதுல இந்த இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டா குடுத்துருக்காங்க. அதேபோல இந்த இயர்பட்ஸ நீங்க புதுசா வாங்கும்போது உள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நான் வேறு ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.